ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சதுர்த்தி ஸ்பெஷல் ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேன். பருப்பு இருக்கு இல்லையா, 1/4 கப் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் கரெக்ட் ரேஷியோ. இப்போ இதை வந்து வாட்டர் வந்து சேர்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா 1 hour வந்து அப்படியே வந்து ஊறினா போதும். 1 hour அதுக்கு மேலே ஊறினாலும் நல்லது தான். நம்மளுக்கு 1 மணி நேரம் ஊறினாலே வந்து போதும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். வாஷ் பண்ண இந்த அரிசியும் பருப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு துணி விரித்து அதில் வந்து நம்ம காய வச்சிடலாம். இது வந்து ஃபுல்லாக ஈரம் வந்து போகிற அளவுக்கு வந்து காயணும். ஈரம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த அரிசியை வந்து இந்த மாதிரி ஒரு வானலில் வந்து போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். வறுக்கிற இந்த அரிசி வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதோட ஈரம் வந்து போயிட்டு அரிசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து வறுபடணும். ஆனால் வந்து ரொம்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த இந்த அரிசி பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரவா மாதிரி வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். பவுடர் ஆகக்கூடாது, கோர்ஸாக இருக்கணும். இதில் 4 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கும் வந்து சேர்த்து உப்பு சேர்த்து இந்த பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். ஒரு தவா அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கர் கூட எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் துருவின தேங்காய் வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த தேங்காவை வந்து நீங்கள் மாவு கலந்ததுக்கப்புறமும் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் வறுத்த நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெய்யில் கொஞ்சமாக வறுத்துட்டு அதில் 2 கப் அளவுக்கு அரிசி, அந்த பருப்பு வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுக்கிறேன். தவாவில் பண்ணுறதுனா இப்படி, நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறது அப்படின்னா 1க்கு 1.5 கப்பு வாட்டர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூடவே வெல்லமும் வந்து 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது நான் வந்து ஒரு 3/4 ஸ்வீட் அந்தளவுக்கு தான் வந்து இந்த கொழுக்கட்டையில் வந்து போடுவேன். நீங்கள் ஃபுல்லாக வந்து போடணும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து 2 டம்ளர் ரவைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. லம்ஸ் இல்லாத அளவுக்கு இது அப்படியே வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நடுவில் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அரிசியும் பருப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிடும். கிளறிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தவாலேயே வந்து ஒட்டாத அளவுக்கு, இல்லை குக்கர்லேயே வந்து ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து வரும். இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கூலாகட்டும். கையில் நம்ம இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி பார்க்கும்போது ஒட்டாத அளவுக்கு வந்து இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளோட மௌத்தக்லேயோ இல்லை நம்மளுக்கு தேவையான ஷேப்பரில் வந்து மாவை வந்து சேர்த்துட வேண்டியது தான். சூப்பரான பிள்ளையார்பட்டி உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிள்ளையார்பட்டி ஃப்ளவர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இது நம்ம இந்த மாதிரி வேக வச்சிடலாம். ஸோ எப்பவுமே செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம பிள்ளையார்பட்டி இந்த மாதிரி பருப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கொழுக்கட்டை சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. மேலே டச் பண்ணும்போது கையில் வந்து ஒட்டலை. டேஸ்ட் பார்க்கலாமா? செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன்.